அதுவாச்சு. என்னடா அது திருச்சியில வந்ததுனால இவங்களே அவங்க சொல்லியிருக்காங்க போயிட்டு கர்ப்பிணிகள் வயசானவங்க எல்லாம் வராதீங்க, கொஞ்சம் வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் திருவாரூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம். அது காரணம் இன்னொன்னு என்னன்னா, நாகப்பட்டினத்துல விஜய் பேசின அந்த ஸ்பீச் வந்து கட்ட பரவ ஆரம்பிச்ச உடனே அங்கங்க கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து குறிப்பா அந்த போய் சேர வேண்டிய அந்த பேச வேண்டிய இடத்தை தாண்டறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்குது. சும்மா ஒரு 100 மீட்டர் அவ்வளவு பெரிய கூட்டம். என்ன ஆகும் வந்து இந்த கூட்டம், இந்த பலம், இந்த பேச்சு எல்லாம் சேர்ந்த பிறகு வழக்கம் போல எல்லா தரப்புலயும் ஒரு ஐடி விங் இருக்குது. அவங்க நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. வந்து அவங்க பட்டாங்க இதுதான் ஏஐ, இது ஒரிஜினல் அப்படின்னு, இது ஒரிஜினல், இது ஏஐ அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. வந்து போட ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய சோசியல் மீடியால இருந்து போயிட்டு இருந்தது. அது என்ன சொல்றாங்கன்னா யாரும் தெரியல, எதிர்கட்சி தரப்பினர், அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அதிமுக யாரோ வேணாலும் இருக்கலாம். விஜய் வந்தது எல்லாருக்கும் ஒரு கலக்கம் தான். வந்து அந்த கூட்டமே கிடையாதுங்க. இது வந்து இந்த கூட்டம் கிடையாது, இது ஏஐ, இதுதான் ஒரிஜினல் சொல்லி ஒரு 5-6 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. எங்க போட்டது மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டு கூடாது அப்படின்னு. அது என்னன்னா இந்த தம்பிங்க தாவேகாவில் ஐடி விங் தம்பிங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஏதோ லோகோ ஒண்ணு கண்டுபிடிச்சு எங்க இதை பாத்தீங்களா, இதை விட்டீங்களா, மண்டையில விட்டுட்டீங்களா நீங்க சொல்லி அவங்க திருப்பி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா என்ன இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்குது பாருங்க. வந்து ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில இருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம லைவா வீடியோல பாக்குறோம். இதை தாண்டி அவங்க வந்து கூட்டமே வரலன்னு எந்த தைரியத்துல போடுறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது நமக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து என்ன முட்டாளா இருக்காங்களா, இதை பார்த்த உடனே நம்பி கூட்டமே வரலையா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எப்படிங்க இப்ப போய் ஏமாத்த முடியுமா உங்களுக்கு? வந்து நீங்க அப்பெல்லாம் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேப்பர் தான் இருந்தது. அப்போ வந்து தொலைக்காட்சி இல்லாத காலத்துல அப்போ வந்து பேப்பர்ல போடுவாங்க. வந்து பேப்பர் கார்கிட்ட சொல்லி போட வச்சாங்க. இந்த மாதிரி 2 சில்லியும் ஒண்ணா வச்சு கூட்டத்தை காமிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்கள் வெள்ளத்தில் எம்ஜிஆர் நின்று பேசினாரு, மக்கள் வெள்ளத்தில் கலைஞர் வந்து முழக்கமிட்டார் அப்படின்னு வந்து காமிப்பாங்க. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. உங்களுக்கு கைக்குள்ளே இருக்குது, செல்போன் இருக்குது, அங்கிருந்து தகவல் தரா, நீங்க அங்கிருந்து அனுப்புறோம். வந்து அத்தனை பேர் கையில இருக்குது. வந்து மாப்பிள்ள பாத்தியாரா எவ்வளவு பெரிய கூட்டம், மாப்பிள்ள விஜய்க்கு எதிராக பாத்தியா, நான் வந்து செல்ஃபி எடுத்திருக்கேன் அப்படி இருக்குது. இப்ப போய் அதெல்லாம் எடுபடாது.